வழிகாட்டுதல் தனிப்பட்ட பொறுப்பு இத பத்தி குரான்ல ஒரு முக்கியமான பகுதி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாம பார்க்க போற இந்த வசனங்கள் குரானோட 2வது அத்தியாயமான சூரா அல் பக்ராவிலிருந்து விடுக்கப்பட்டது. தெய்வீக வழிகாட்டுதல் அப்புறம் கடைசி நாள்ல நம்ம செயல்களுக்கான பொறுப்பு, இந்த 2 விஷயத்த பத்தியும் இந்த வசனங்கள் என்ன சொல்லுது? முதல்ல மனிதர்களுக்கு ஒரு பொதுவான தேர்வு கொடுக்கப்படுது. அதாவது கடவுளோட செய்தியை ஏத்துக்கிட்டா ஒரு வழி, இல்லனா இன்னொரு வழி. வழிகாட்டுதலை ஏத்துக்கிட்டா அவங்களுக்கு எந்த பயமும் துக்கமும் இருக்காதுன்னு சொல்லப்படுது. ஆனா அதை நிராகரிச்சா விளைவுகள் ரொம்ப கடுமையானது, நிரந்தரமானது. சரி, இந்த பொதுவான விஷயத்துல இருந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பத்தி பேசப்படுது. பனி இஸ்ரவேல் சமூகத்துக்கிட்ட அவங்களுக்கு கிடைச்ச அருளை நினைச்சு பார்க்கச் சொல்லி ஒரு நேரடி கோரிக்கை வைக்கப்படுது. இது ஒரு உடன்படிக்கை மாதிரி. நீங்க என் வாக்குறுதியை நிறைவேத்துங்க, நான் உங்க வாக்குறுதியை நிறைவேத்துறேன்னு கடவுள் சொல்றாரு. அதோட சின்ன உலக லாபத்துக்காக இந்த வழிகாட்டுதலை விட்டுடாதீங்கன்னு ஒரு எச்சரிக்கையும் இருக்கு. அடுத்து நம்பிக்கையாளர்களுக்கு சில முக்கியமான கட்டளைகள் வருது. முதலாவது கட்டளை ரொம்ப முக்கியமானது. உண்மைய போய் கூட கலக்காதீங்க, தெரிஞ்சே உண்மைய மறைக்காதீங்க. அதோட வழிபாடு மற்றும் சமூக ஒற்றுமைக்கான 3 முக்கிய விஷயங்களும் சொல்லப்படுது. அப்புறம் ஒரு கேள்வி, மத்தவங்களுக்கு நல்லது சொல்றீங்க, ஆனா நீங்களே அதை மறந்துடுறீங்களே, ஏன்? இந்த மாதிரி நேரத்துல பொறுமையோடவும் தொழுகை மூலமாகவும் உதவி தேட சொல்லுது. கடைசியா ஒரு முக்கியமான எச்சரிக்கை வருது, ஒரு தீர்ப்பு நாள் பத்தினது. அந்த நாள்ல யாரும் யாருக்கும் உதவ முடியாது, ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பதில் சொல்லணும். யாரோட பரிந்துரையோ எந்த இழப்பீடோ இல்ல வெளியிலேந்து வர உதவியோ எதுவுமே அங்க செல்லாது. சுருக்கமா சொன்னா முழு பொறுப்பும் தனிப்பட்ட முறையில நம்ம கிட்ட தான் இருக்கு. அப்போ ஒரு பொதுவான தேர்வுல ஆரம்பிச்சு கடைசியில தனிப்பட்ட பொறுப்புல முடியுது இந்த ஆன்மீக பயணம். சரி, அப்போ இந்த தெய்வீக உடன்படிக்கை, தனிப்பட்ட பொறுப்பு, இந்த கருத்துக்கள்லாம் இன்னைக்கு நமக்கு எந்த அளவுக்கு பொருந்தும்?